வணக்கம் நண்பர்களே. விலங்குகளில் யானை, காண்டாமிருகம், நீர் யானைன்னு வலிமையான மிருகங்களில் 4வது இடத்துல இருக்கிற பைசனை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பைசன் எங்கு தோன்றுச்சு, அதோட வெயிட், ஹைட், எடை, ஆயுட்காலம்னு எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைசன் 490லேருந்து 990 கிலோ எடையையும் 6 அடி உயரமும் கொண்டது. இது 35லேருந்து 40 km/h வேகத்தில் ஓடக்கூடியது. அதோட ஆயுட்காலம் 15லேருந்து 20 வருஷம் வரை வாழும். பொதுவாக பைசனை கிராமத்துலலாம் காட்டு மாடு, காட்டெருமன்னு சொல்லுவாங்க. அதுவே வெளிநாட்டில் பைசனை கார்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க. இன்னைக்கும் பொவிடே பிரிவை சேர்ந்த பைசன் 50க்கும் மேற்பட்ட வகைகளோடும் 115க்கும் மேற்பட்ட இனங்களோடும் இந்த உலகம் முழுதும் இருக்கிற காட்டுல கூட்டம் கூட்டமா திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி வடக்கு ஆசியாவில் அடர்த்தியான காட்டில் வாழ்ந்து வந்த பைசன்கள் அங்கிருந்து ஐரோப்பா, வட அமெரிக்காவில் தடம் பதிச்சுட்டு அப்படியே நம்ம இந்திய எல்லையில் இருக்கிற காட்டுக்குள்ளே நுழைஞ்சி அதுக்குன்னு ஒரு நிலையான இடத்த பிடிச்சிடுச்சு. இப்போ நம்முடைய கிராமத்தில் வளர்க்குற எருமை எல்லாமே அந்த காட்டு எருமைகளோட பிரதிகள் தான் விலங்கியல் நிபுணர்களால் உறுதிப்படுத்தப்படுது. முரட்டுத்தனமான பைசன்கள் பரிணாம வளர்ச்சியில் அதோட ட்ரைப்கள் உடம்புல இருந்து விலகி அதை வீட்டில் வச்சு வளர்க்குற அளவுக்கு அது மனிதனோட கட்டளைக்கு அடிபணிகிற எருமை இனமாக உருவாச்சு. பழங்கால சான்றுலையும் மொகஞ்சாதாரோட புதை படிமங்கள்லையும் இந்த காட்டெருமைகளோட அடையாளம் கிடைச்சிருக்கு. அந்த சான்றுகளை வச்சு பார்க்கும்போது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து கொண்டிருந்த விலங்கினம்னு உறுதிப்படுத்தப்படுது. அந்த புதை படிமங்கள்ல ஒரு சிற்பம் மூக்கணாங்கயிற்றோட இருக்கக்கூடிய எருமை இருப்பதால இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட ஒரு பயன்பாட்டு விலங்கா பைசன் இருந்திருக்கு. வெளிநாட்டு தொல்பொருள் துறையில காணப்படுற சில குறிப்புகள்ல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே சரித்திர காலத்துக்கு முன்னாடி சிவப்பிந்தியர்கள் பைசன்களை வேட்டையாடி சாகசம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 1900 ஆண்டு பைசன்கள் புனர்ஜென்மம் எடுத்த ஆண்டுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா 1860 ஆண்டு அமெரிக்க காட்டுல கூட்டம் கூட்டமா வாழ்ந்து வந்த பைசன்கள் அதோட இறைச்சிக்காக குறிவைக்கப்பட்டது. அமெரிக்காவோட ரயில்வே தொழிலாளர்களோட தினசரி உணவு பட்டியல்ல பைசனோட இறைச்சி சேர்க்கப்பட்டதுதான் காரணம். இப்படி ஒரு பக்கம் உணவுக்காக பைசன்கள் வேட்டையாட, மறுபக்கம் புல்பைட்னு சொல்ற விளையாட்டுக்காக எண்ணற்ற பைசன்களை ஈட்டியால குத்தி கொல்லப்பட்டது. ஒரு கட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்தை விலங்கியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. பைசன்களை இப்படியே வேட்டையாடிட்டு போனா எதிர்காலத்துல மியூசியத்துல மட்டுமே அதை காட்சி பொருளா பார்க்க வேண்டிய நிலைமை உருவாகும்னு வல்லுநர்கள் சொன்னாங்க. அதை அமெரிக்க அரசும் நிலைமையை உணர்ந்து உஷாராகி கடுமையான சட்டத்தை ஏற்றி எல்லோ ஸ்டோன்ன்ற பெயர்ல ஒரு பரந்த பரப்பளவு கொண்ட காட்டு பகுதியை உருவாக்கி பைசன்களை பராமரிக்க துவங்கினாங்க. அடுத்த சில வருஷத்திலேயே பைசன்கள் 1000 கணக்குல பெருகிடுச்சு. ஆனாலும் அமெரிக்கால புல்பைட்டுக்காக ஆண்டுதோறும் சில 100 பைசன்களை கொல்லலாம்னு சட்டம் இயற்றப்பட்டு அது இப்போ நடைமுறையிலும் இருக்கு. பைசன் ரொம்ப வலிமையா இருந்தாலும் எந்த ஒரு மிருகத்தையும் தேவையில்லாம தாக்காது. அதிலும் மனிதர்களை பார்த்துட்டா கண்டும் காணாம ஒதுங்கி போயிடும். ஆண் பைசன், பெண் பைசன் ரெண்டுக்குமே கொம்பு இருக்கும். பெரும்பாலும் பைசன் சாம்பல் கலந்த கருப்பு நிற தோலோட காணப்படும். இது தலையோட கம்பேர் பண்ணும்போது அதோட காது ரொம்ப சின்னதாவே இருக்கும். அதோட வால்ல ரோமம் அடர்த்தியா இருக்கும். ஆண் பைசனோட முதுகுல இருக்கிற திமில் பெண் பைசன் திமிலை விட ரொம்ப பெருசா இருக்கும். பைசனோட வயிறு 4 அறைகளா பிரிக்கப்பட்டு அதுல முதல் அறை ஒரு மெகா ஸ்டோர் மாதிரி இருக்கும். வேகமா உணவை இந்த அறையில நிரப்பிட்டு உச்சி வெயில்ல நின்று நிழல்ல ஓய்வு எடுக்கும் போது மறுபடியும் அந்த உணவை வாய்க்கு கொண்டு வந்து மென்று ருசித்து அந்த உணவை அடுத்த அறைக்கு ஜீரணிக்க அனுப்பி வைக்கும். இப்படியே படிப்படியா 4 அறையிலையும் அதோட உணவு அசைக்கப்படுது. இதோட உணவு காட்டுல வளரக்கூடிய புற்களும் செடிகளும் தான். புல்வகை கிடைக்காத போது காட்டு கொடிகளையும் உணவா எடுத்துக்கும். மழை காலத்திலையும் குளிர்காலங்களிலும் பைசன் தங்களோட இருப்பிடத்தை காட்டோட பள்ளத்தாக்கு பகுதிக்கு மாற்றிக்கொள்ளும். விவசாய பயிரிடும் விளைநிலங்களை பைசன் ஒருபோதும் நாசப்படுத்துறது இல்லைங்கிறது வியப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பைசனை தனியா பார்க்கறது ரொம்பவே அரிதான விஷயம். இது எப்பவுமே கூட்டமா தான் வாழ்ந்துகிட்டு வருது. இந்த கூட்டத்தோட தலைவனோ தலைவியோ வயதான பைசனா தான் இருக்கும். பொதுவா பெண் பைசன் தான் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த குழுவை வழி நடத்தும். ஒரு குழுவில் இருக்கிற ஆண் பைசன் அதே குழுவில் இருக்கிற பெண் பைசனோட தான் இணை சேரும். வேற குழுவில் இருக்கிற பெண் பைசனை விரும்பி இணை சேர முயன்றா அந்த குழுவில் இருக்கிற ஆண் பைசன்கள் அதை விரட்டி அடிக்கும். இதனால பெரிய சண்டையே ஏற்படும். ஒரு பெண் பைசனோட கர்ப்பகாலம் 10லிருந்து 11 மாதம் வரை இருக்கும். பெரும்பாலும் ஒரு கன்று மட்டுமே ஈனும். இரட்டை கன்றுகள் பிறப்பது ரொம்பவே அரிது.
ஒரு ஆண் கன்று 1.5 வருஷத்துல பருவத்துக்கு தயாராயிடும். ஆனா பெண் கன்று பருவத்துக்கு வர 3 வருஷம் ஆகும். பைசனோட லைஃப் ஸ்பேன் 25 இருந்து 30 வருஷம் தான். இது மேய்ச்சல் மிருகமா இருக்கிறதால பரந்த புல்வெளியில மேயும் போது முதல்ல சிங்கம் புலிகளுக்கு இரையாயிடுது. பைசன் கூட்டமா இருக்கும்போது எதிரியை பார்த்துட்டா பயந்து சிதறி ஓடாம கூட்டமா சேர்ந்து அந்த எதிரியை தாக்க வரும். அதனால அதோட எதிரியும் கூட்டமா இருக்கும். பைசனை பார்த்தா அப்படியே நைஸா நழுவி போயிடும். ஆனா புலி மட்டும் பைசன்களை புத்திசாலித்தனமா வேட்டையாடும். பைசன் கூட்டத்தை புலி பார்த்துச்சுன்னா புதர்ல போய் தான் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு பதுங்கி இருக்கும். பைசன் மேயும் போது அதுல எதனா ஒன்று கூட்டத்தில் இருந்து தனியா மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது புலி அந்த குறிப்பிட்ட பைசனை மட்டும் டார்கெட் பண்ணி பாஞ்சி அதை கடிச்சு கொதறிட்டு புலி ஓடிடும். பைசன் நடக்க முடியாம மயக்கமடைஞ்சி கீழே சாஞ்சிடும். மற்ற பைசன் அதை காப்பாற்ற முயற்சிக்கும். புரட்டி பார்க்கும். இனி அதை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச பைசன் எல்லாம் அந்த இடத்த விட்டு போயிடும். எல்லா பைசனும் போனதுக்கு பிறகு புலி தன்னோட மறைவிடத்துல இருந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பைசனை முழுசா கொன்று அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும். நம்மளோட நாட்டில் இருக்கிற பைசனுக்கு ஐரோப்பால அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பேரு வைசன். 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல பயாலோ வைசா காட்டுல இந்த வைசன்னு அழைக்கிற பைசன் அதிக அளவுல காணப்பட்டது. 2 மீட்டர் உயரமும் 1000 கிலோவுக்கும் மேற்பட்ட எடையும் கொண்டதா இருக்கும். இதோட குட்டி பிறக்கும்போது குறைந்த அளவு எடை கொண்டதா இருக்கும். அதாவது 15 to 36 கிலோ வரை மட்டுமே இருக்கும். இந்த வைசன்களோட வாழிடம் வட ஐரோப்பாவின் தாழ் நிலங்களான மத்திய மாப்பிலிருந்து வோல்கா ஆறு மற்றும் காகஸ் வரை பரவி இருக்கு. காட்டுல வலிமை மிக்க 4வது மிருகமா இருக்கும் பைசன்கள் காட்டோட வளர்ச்சிக்கும் வன உயிர்களோட சமநிலைக்கும் முக்கிய பங்காற்றுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.